வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் உள்ள சுமத்திஸ் கிச்சன் சுமத்தியை தான். இவங்க சென்னை வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேருமே சந்தித்த நிகழ்வுகளை இதில் தொடர்ந்து பார்க்கலாம். இவங்க சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். செக் செய்து பார்த்துட்டு அவங்களோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சனாக இருந்தாங்க. எனக்கு தான் கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தது. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்த உடனே அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்களுக்கு பொன்னாடை பற்றி வரவேற்றேன். வாங்க எங்களோட மீட்டப்பு எப்படி இருந்தது இதில் தொடர்ந்து பார்க்கலாம். அவங்க முதல்ல யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பித்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு சும்மா இன்ட்ரெஸ்ட் தாங்க. எனக்கு குக்கிங் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறமா எனக்கு அம்மா கல்யாணத்தப்போ எனக்கு சமையல் புக்கு எழுதி கொடுத்தாங்க. அதை பார்த்து தான் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்புறமா வீடியோ சும்மா போடுவோமே அப்படின்னு போட ஆரம்பித்தேன். ப்ரைவேட் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். அப்புறமா அதை பப்ளிக்காக போடலாம் அப்படிங்கிறது என் பையன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணது. அப்புறமா இப்போ பப்ளிக்காக போய் அந்த மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் டைம் பாஸ் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் குக்கிங் இருக்கிறதுனால எனக்கு அப்படியே கன்டினியூ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் போடுறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக நம்ம பழக்க வழக்க முறைகள்லாம் நிறைய போடுறீங்க. இப்போ தொடர்ந்து உங்கள் சேனலில் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்னலாம் போடலான்னு பிளான் வச்சுருக்கீங்க? நான் பியூராக சுமதிஸ் கிச்சன் பேர். அதனால் அந்த கிச்சன்னா நம்ம சமையல் தான் பண்ணுவோம், சமையல் தான் போடலான்னு இருந்தேன். அதுதான் என்னோடய பேஷன் உங்களை போடணுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஃபேஸை காமிங்க, விளாக்ஸ் கொடுங்க அப்படின்னு. அதனால் இப்போ விளாகும் போட ஆரம்பிச்சிருக்கேன். நான் விளாகில் இப்போ வரப்போகிறது இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் வரப்போகிறது நான் வியட்நாம் டூர் போயிருந்தேங்க. அந்த வியட்நாம் டூரோட ஃபுல் விளாகும் நான் போடலான்னு இருக்கேன். இப்போ பாடி போட்டிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே நிறைய பேருக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கெங்க தங்கலாம் என்ன இதுன்னு அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் அவக்கோட ஒரு ரெசிபி போட்டிருந்தீங்க, அது ரொம்ப ரேரான ரெசிபி தான். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு புரியல என்ன எப்படி இந்த என் சேனல்லேருந்து வியூவர்ஸ் எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்க. இப்போ என் சேனல் மட்டும் இல்லை, இப்போ இவங்க சேனல்லையும் வியூவர்ஸ் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, இப்படி தான் வேணும். இப்போ இவங்கத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி நிறையா சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வியூவர்ஸ் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அதேமாதிரி இப்போ என் சேனலில் நீங்கள் ஃபுட்டு தான் எதிர்பார்க்குறீங்களா, இல்லாட்டி டிஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் கேள்விப்படாத ஏதாவது ஃபுட் வெரைட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி vlog மாதிரி எதிர்பார்க்குறீங்களா, என்ன பண்ணணுமோ நீங்கள் அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு போட இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நாங்கள் எப்போ இவங்க ஊர்லேருந்து வந்தாலும் நான் எங்களை அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். நான் இப்போது யூடியூப் இவங்க எங்கேயோ இருந்தாங்க, நான் எங்கேயோ இருந்தேன். யூடியூப் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் இப்போ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட மாதிரி இருக்குது. நானும் சென்னைக்கு வந்தோன்னா எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதுவும் இங்கே எனக்கு ரொம்ப ஆஃப்லேருந்தே மோட்டிவேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மீட் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் சேனல் குக்கரகோ கிச்சன் அண்ட் சுமதிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சுமதி. எப்பவுமே நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யூடியூபர் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நிச்சயமாங்க. நான் இங்கே வந்தபோது அவங்க எனக்கு சிஸ்டர் கிடையாது, எனக்கு அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. எனக்கு நான் இவங்களை இப்போ நான் எனக்கு புது தங்கச்சி கிடைச்சிருக்கா. எனக்கு அக்கா நான் எல்லாருமா நான் வந்தோன்னா எங்கள் விட்டு வச்சாங்க சாப்பிட. நான் எனக்கு சாப்பிடவே முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப லேட் லஞ்ச் தான் நாங்கள் சாப்பிட்டோம். கேசரி, அப்புறமா தயிர் வடை, அப்புறம் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்குறேன். நாங்கள் எங்களை சாப்பிடவே முடியல எங்களுக்கு. அப்புறம் குயிக்காக அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துருவோன்ட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். அவங்க எல்லாருக்கும் போர் அடிக்காமல் இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, தொடர்ந்து சுமதிஸ் கிச்சன் பாருங்க. நீங்களும் மறக்காமல் குக்கரகோ கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.